விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இடையில 10 வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்கு. இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி. மீனவர்கள் குறித்து தாவேகா தலைவர் விஜய் அப்டேட் இல்லாமல் பேசி வருவதாக கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அதனால இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இடையில 10 வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்கு. இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள், தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஆனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது? நான் சொல்றேங்க, 2004 இருந்து 14 வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன். ஆனா இன்னைக்கு சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு கடனுதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் மோடி. அதனால 10 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸை பார்த்து கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு பேசுறாரு போல இருக்கு. மீனவர்கள் பிரச்சனையில அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லைங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம். மீனவ பெண்களுக்காக நீங்க அவர்களுக்கு கடற்பாசி திட்டத்தை தமிழகத்துல அமல்படுத்தி இருக்கலாம். அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம். சொல்ல முடியாது. 2011 நான் நாகை மீனவர்களுக்காக இதே இடத்துல போராட்டம் நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டு தான். கரெக்ட். அதனாலதான் சொல்றேன், 2011 நானும் தாங்க போராடினேன். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எத்தனை முறை அரெஸ்ட் ஆகி நாங்க மீனவர்களுக்கு போராடி இருந்தோம். 2011 விஜய் அவர்கள் வந்த போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. மீனவர்களுக்கு அன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. 14க்கு பின்பாக திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 வருட காலத்தில் என்ன மாதிரி நிலைமை மாறி இருக்கிறது என்பதை அவர் அப்டேட் பண்ணிக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.